வெள்ளையங்கிரி மலைப்பயணம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 7 மலையை தாண்டி போனாதான் அப்பன் சிவபெருமானை தரிசிக்க முடியும். முதல் மலை கடினமான படிக்கட்டுல ஸ்டார்ட் ஆகி வெள்ளை விநாயகர் கோயிலோடி முடியும். இரண்டாவது மலை வழுக்கம்பாறை மலையில ஸ்டார்ட் ஆகி பாம்பாட்டி சித்தர் குகையோடி முடியும். மூணாவது மலை சுனையில ஸ்டார்ட் ஆகி கைத்தட்டன் சுனையோடி முடியும். அங்க ஒரு குகை இருக்கு. அங்க 10 பேர் தியானம் பண்ற மாதிரி ஒரு குகை இருக்கு. பார்த்து கவனமா உள்ள போயிட்டு வரணும். நாலாவது மலை ஒரு 4 படிக்கட்டுல ஸ்டார்ட் ஆகி ஒட்டன் சித்தர் சமாதியோடி முடியும். அப்படியே நாலாவது மலையில போற வழியில வெள்ளையா இருக்கும் திருநீர் மாதிரி. அது திருநீரா சுண்ணாமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒட்டன் சித்தர் தான் இந்த மலையோட பாதையை ஃபுல்லாவே போட்டாங்களாம். அஞ்சாவது மலையே சமதளமா இருக்கும். அந்த மலையை தான் பீமன் கலியுருண்டை மலைன்னு சொல்லுவாங்க. அஞ்சாவது மலை முடிச்சுட்டு ஆறாவது மலை அப்படியே கீழே இறங்கணும்னா ஆண்டி சுனையோடி முடியும். அதுதான் ஆறாவது மலைன்னு சொல்றாங்க. அப்படியே அந்த சுனையில குளிச்சுட்டு ஏறணும்னா நம்ம ஏறி வந்த டயர்டு எல்லாமே போயிரும்னு சொல்றாங்க. ஏழாவது மலை விநாயகர்ல ஸ்டார்ட் ஆகி வெள்ளையங்கிரி ஆண்டவர்ல முடியும். 6 மலையை தாண்டி 7வது மலைக்கு வந்தாதான் அப்பன் சிவபெருமானை தரிசிக்க முடியும். வெள்ளையங்கிரி 7 மலையை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.